Hi friends, welcome back to my channel Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஸ்பைசியான எறா தொக்கு அதாவது எறா கிரேவி ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் ரைஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி பூரி சப்பாத்தி எதோட வேணால் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் 5 to 6 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். ஸோ கடுகுலாம் நல்லா பொரியட்டும். ஸோ இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சைஸ் கட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வந்து நமக்கு கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 10 பல் பூண்டு வந்து எடுத்து நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த உரல் இருந்துச்சுன்னா அதில் இடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக உப்பு வந்து இது வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 kg ப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 1/2 kgக்கான இதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நரம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ப்ரான் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எறா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து வதங்கணும். எறா வந்து நல்லா வதங்கின வரையும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்ருக்கலாம். ஸோ எறாவே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அதிலே வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அந்த எறா பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா அது கொஞ்சம் வதங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எறா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 2 to 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது எறாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தொக்கா வேணும்னாலும் நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்ட விட்டுடலாம். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து எறாவும் நல்லா வெந்துடும். இந்த 15 மினிட்ஸ்லேயே வந்து எறா சூப்பராக வந்து வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப விடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து இறக்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டிஃபனுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், செமி கிரேவியாக வேணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு ஸ்டேஜ்லேயே நான் வந்து இறக்கிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான எறா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.